இன்னைக்கு நடந்த போட்டியில் பாயிண்ட்ஸ் டேபிளே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தரமான போட்டியை பார்த்துருக்கோம். ஸோ பாயிண்ட் டேபிளில் மிகப்பெரிய அணி பாயிண்ட் டேபிள்லேருந்து கீழே வராங்க. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் டாப்புக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு போட்டி மூலம் சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. பாயிண்ட் டேபிள் நேரம் என்ன இருக்குது, இப்போது என்ன பண்ணால் சிஎஸ்கே மேலே வர முடியும், சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நடந்த போட்டி அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறேன்னா பக்கத்துக்கு பெல்லைக்காமல் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சேனல் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைய போட்டி பார்த்துருப்பீங்க, எஸ்ஆர்ஹெச் மற்றும் பிபிகேஎஸ் மோதினாங்க. குறிப்பாக இந்த போட்டி ஸோ என்ன நிலவரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன நடக்க போகுது, ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தோம். ஏன்னா யார் வெற்றி பெறாங்களோ அந்த டாப் ஆஃப் த டேபிளில் ஸோ முதல் இடத்த வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைய போட்டியில் எதிர்பார்க்காத ஒரு நடந்திருக்கு. அதாவது பிபிகேஎஸை தோக்கடிச்சு எஸ்ஆர்ஹெச் வந்து முன்னிலைக்கு போயிட்டாங்க. ஸோ 14 புள்ளியோட எஸ்ஆர்ஹெச் முதல் இடத்துக்கு போய்க்கணும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி ஒரு மிகப்பெரிய போட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பிபிகேஎஸ் பொறுத்தவரையும் ஸோ பேக் டு பேக் 2 தோல்விக்கு பிறகு வராங்க. ஸோ அதே எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு போட்டி தோல்விக்கு பிறகு வராங்க. அந்த ஒரு போட்டியும் போனால் கேகேஆருக்கு ஏதாவது தோத்துட்டு வராங்க. கண்டிப்பாக 2 டீமும் தோல்விக்கு ஏதாவது வராங்க. இந்த ஒரு போட்டி யார் வெற்றி வந்து பெற போகிறா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பேக் டு பேக் ஹாட்ரிக் தோல்வியை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பண்ணி செஞ்சுக்கலாம் சொல்லலாம். ஸோ என்ன தான் ஆச்சு, ஸோ பிபிகேஎஸ்க்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யோசிக்க தோணுச்சு. ஸ்டார்டிங் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான கிரிக்கெட் ப்ளே பண்ணது பிபிகேஎஸ் அணி தான். ஸோ வந்து முதல் 7 போட்டி தோக்காமல் அதிரடியாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் அடுத்த 3 போட்டி பேக் டு பேக் தோல்விங்க. அதாவது முதல் 7 போட்டியில் பார்த்துருப்பீங்க அபார வெற்றி, ஸோ தோக்கடிக்கவே முடியல அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து தோக்கடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜிடி தோக்கடிச்சாங்க. இன்றைக்கி இப்போ எஸ்ஆர்ஹெச் தான் தோக்கடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து என்னங்க சொல்கிறது, என்ன தான் ஆச்சு. ஸோ வந்து பிபிகேஎஸ்க்கு திடீர்னு ஒரு வந்து சர்க்கிள் ஏற்பட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா தோல்வி பெற்றிருந்தாலும் இந்த போட்டி கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு நல்லா கான்ஃபிடன்ஸோடு இந்த போட்டி வந்து பெரிய டீம் அடித்து மேலே போகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு வெற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இந்த ஒரு வெற்றி பெரிய டீம் அடிச்சிருக்கோம். பவுலிங் பார்த்தீங்கன்னா வீக்னஸாக இருக்குது பிபிகேஎஸை பொறுத்தவரையும். ஆனால் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி எங்கே வீக்னஸ் இருக்குது அப்படின்னு பேட் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வெறித்தனமாக கேப்டன் பண்ணுறாங்க, மக்களின் கேப்டன் வந்து செய்கிறதான். ஆனால் இன்றைக்கி பேட் கமெண்ட்ஸ் யார் அப்படின்ட்டு காமிச்சிட்டாரு, க்ரௌடை வந்து சைலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்தியாவுக்கு பண்ணியிருப்பார். அதேமாதிரி இன்றைக்கி பஞ்சாப் அணியை ஒட்டு மொத்தமாக சாய்ச்சிருக்காங்க. இன்றைக்கி முதல்ல டாஸை வெற்றி பெற்ற பிபிகேஎஸ் அணி நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க, நம்மளோட அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் 2 பேர் சேர்ந்து வழக்கம் போல் அவ்வளோ அதிரடியாக இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. ஸோ முதல் 3 ஓவர்லேயே 50 ரன் காண்டாங்க. ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் டீசெண்டாக விளையாண்டாரு. இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு பிறகு ஸோ யார் வந்து கடைசியாக ஃபினிஷிங் பண்ண போகிறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நித்யேஷ் ரெட்டி சரியாக ஃபார்மில் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். ஆனால் கிளாசன் மற்றும் நித்யேஷ் ரெட்டி 2 பேர் சேர்ந்து செம்மையாக ஃபினிஷ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதன் காரணமாக 20 ஓவர் முடியல. ஸோ 235 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. 236 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி பிபிகேஎஸ் பேட்ஸ்மேன் வந்து களமிறங்கியிருந்தாங்க. பிரப்சனல் மற்றும் நம்மளோட பிரியான்ஸ் ஆர்யா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேரும் அடித்தாதான்பா பிபிகேஎஸ் வின் பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கணிச்சு எஸ்ஆர்ஹெச் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் பவுலிங் கரெக்டாக போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு இன்றைக்கி எப்படி போட்டால் விக்கெட் விழுவும் அப்படிங்கிற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இதுதான் பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன் செம்மையாக யோசிப்பார். கரெக்டாக யோசித்து முதல் ஓவரே பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்குனாருங்க. ஸோ நம்மளோட பிரியன்ஸ் ஆகியாவை. அதன் பிறகு 2வது ஓவரே பார்த்தீங்கன்னா பிரப்சமன் சிங் ஆட்டம் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது ஓவரே பார்த்தீங்கன்னா 3வது ஓவர் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணாங்க. 4வது ஓவர் திருப்பி வந்து ஸ்டேஷியர் அவுட் ஆகுறாரு. இப்படி பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாய்னஸ் அடித்து பார்த்தாரு, ஒன்றும் முடியல. ஸோ வந்து கடைசியாக தோல்வி தான் கைப்பற்றியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக எவ்வளோ போராடியும் இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு சோகம் தான். ஏன்னா பேக் டு பேக் 3 தோல்வி. இதன் காரணமாக மற்ற அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அடுத்த 4 போட்டியில் ஒரு 3 போட்டி வெற்றி பெற்றால் உள்ளே போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் பாயிண்ட் டேபிள் போக போக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, க்ளோஸாக போயிட்டுருக்கு. ஜெயிக்கிற டீம்லாம் தோக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய பிபிகேஎஸ் அணி பேக் டு பேக் இப்போ 3 தோல்வி. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க பிபிகேஎஸ், என்ன வீக்னஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ பவுலிங் வீக்னஸாக இருக்குது.
அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஸோ டாப் 2 அடித்தா மட்டும்தான்ப்பா நாங்கள் வந்து வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கடைசி 3 மேட்சாக டாப் 2 வந்து அடிக்கலை. அதனால் மேட்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல. ஸோ வந்து இது ஒரு வீக்னஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது மிகப்பெரிய வீக்னஸாக தெரியுது என்னை பொறுத்தவரையும். ஏன்னா வந்து ஓப்பனிங் அடித்தா மட்டும்தான்ப்பா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ்ஆர்எஸ் டீமும் அப்படி தான் இருந்தாலும் இடையில கிளாசன் இருக்காரு, செம்மையாக வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த டீமில் யார் இருக்கா, ஸ்டேயர் இப்போ 2 மேட்சாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ நல்லா அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைய மேட்ச் வந்து பெருசாக அடிக்க முடியல. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஏன்னா 235 ரன் அடிக்கணும். அதனால் கண்டிப்பாக தொடக்கத்துலேருந்தே அதிரடியாக ப்ளே பண்ணாதான். ஸோ முக்கியமாக பவர் பிளேயில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணணும். அதனால் அதிரடியாக விளையாட போய் வந்து 2 பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஸ் ஏராச்சும் நல்லா பொறுமையாக ப்ளே பண்ணுவான்னு பார்த்தா அவரும் தூக்கி அடித்து அவுட் ஆனார். ஸோ நல்லாவே தெரியுது டாப் 3 வந்து காலியானா. ஸோ மேட்ச் முடிஞ்சு பிபிகேஎஸ் பொறுத்தவரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் நல்லா ப்ளே பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி 200க்கு மேலே ஸ்கோர் அடித்தா வந்து சேஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக நடந்திருக்குங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்துன்னா யார் வெற்றிக்கு காரணம்? குறிப்பாக பிபிகேஎஸ் பார்த்தா என்ன ஆச்சு, என்ன தவறு பண்ணாங்க? இதுக்கப்புறம் பிபிகேஎஸ் பார்த்தா கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க விளையாடுறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா கடைசி 3 மேட்ச் இப்படி தோக்குறீங்களே, ஸோ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்ச கருத்துக்களை தெரியுங்க.